உலகத்திலேயே பெரிய பணக்காரரான எலான் மாஸ்க் ஒரு சாதாரண ஷூ போட்டதுக்காக 6 மாசம் ஜெயிலுக்கு போகவிருந்தார்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இது போல நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். 54 வயசு, சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 8500 பில்லியன் டாலர். மனித வரலாற்றிலே இவர் தான் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, நம்ம எல்லாரும் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போகிறோம். இவர்கிட்ட இருக்கிற சில ஆடம்பரமான அதே சமயம் விசித்திரமான விஷயங்களை இப்போ பார்ப்போம். 2019 நடந்த டெஸ்லா மாடல் Y ஒரு கார் அறிமுக விழால மாஸ்க் ஒரு விசித்திரமான கருப்பு சிவப்பு கலர் AJ1 பாஸ்கெட் பால் ஷூவை போட்டிருந்தாரு. இது அவரோட ஃப்ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அவருக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்த பர்த்டே கிஃப்ட். உலகத்திலே இந்த மாதிரி ஒரே ஒரு ஷூ ஜோடி மட்டும் தான் இருக்கு. இதுல என்ன விசேஷம்னா, இதை செய்யறதுக்கு நிஜமா மலைப்பாம்பு தோலையும் குதிரை முடியையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா கலிபோர்னியால சட்டப்படி மலைப்பாம்பு தோலை பயன்படுத்துறது சட்டவிரோதம். யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா எலான் மாஸ்க்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாஸ்க் இந்த ஷூவை எப்போதுமே போடல. டெஸ்லா காரை கண்டுபிடிச்ச இவர்கிட்ட எலக்ட்ரிக் கார் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சா அதுதான் தப்பு. இவருக்கு 27 வயசு இருக்கும் போது தன்னோட முதல் பெரிய வருமானத்துல இருந்து $1 பில்லியன் செலவு பண்ணி மெக்லாரன் F1 அப்படிங்கிற ஒரு சூப்பர் காரை வாங்கினாரு. ஆனா என்ன கொடுமைனா, அடுத்த வருஷமே அந்த காரை ஓட்டும் போது ஒரு பயங்கரமான விபத்து நடந்து காரே டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அது சரி பண்றதுக்கான செலவு புது கார் வாங்குற விலையை விட அதிகமா. எலான் மாஸ்க்கு சொந்தமா வீடு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட ஹால்ல தான் தங்குறாருன்னு ஒரு வதந்தி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, 1999 சிலிகான் வேலியில ஒரு ஆடம்பரமான அபார்ட்மெண்ட்டை அவருக்கு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2012 லாஸ் ஏஞ்சலஸ்ல $17 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய பங்களாவையும் வாங்கினாரு. அதுல 7 பெட்ரூம் 11 பாத்ரூம்ஸ் கூடவே ஒரு சூப்பரான நீச்சல் குளமும் இருக்கு. அங்க வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்பவே பிடிச்சு போய் பக்கத்துல இருந்த இன்னும் 6 வீடுகளை மொத்தம் $100 பில்லியன் கொடுத்து ஒட்டுமொத்தமா வாங்கிட்டாரு. ஏன் இத்தனை வீடுகள் தெரியுமா? அவரோட 13 குழந்தைகளையும் அவங்களோட அம்மாக்களையும் ஒரே இடத்துல வச்சு பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவரோட இந்த பிளான். பெண்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுல மாஸ்க் ஒரு கில்லாடி. வைஃப் அல்லது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பல லட்சம் டாலர் மதிப்புள்ள வைரம் மற்றும் நகைகளை அள்ளி கொடுப்பாராம். அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண இதுதான் ரொம்ப ஈஸியான வழின்னு அவரை நினைக்கிறாரு. இருந்தாலும் அவர்களோட ஆகப்பெரிய செலவு அவரோட குழந்தைகள் மேலதான் இருக்கு. அவங்க எல்லாரும் ரொம்ப காஸ்ட்லியான பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எங்க போனாலும் பிரைவேட் ஜெட் விமானத்துல தான் பறக்குறாங்க. ஒரு குழந்தையை ஒரு வருஷம் பார்த்துக்கவே $1 மில்லியன் செலவாகுது. அப்போ 13 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க மொத்தம் $312 மில்லியன் வரைக்கும் செலவாகும்னு கணக்கு சொல்றாங்க. இந்த காசை வச்சு 5 பிரைவேட் ஜெட் விமானங்களே வாங்கிடலாம். உண்மையிலே இவர்கிட்ட ஏகப்பட்ட பிரைவேட் ஜெட் விமானங்கள் இருக்கு. 2004 $24 மில்லியன் ஒரு ஃபால்கன் 900B விமானத்தை வாங்கினாரு. அப்புறம் 2016 $80 மில்லியன் செலவு பண்ணி G650ER விமானத்தை வாங்கினாரு. இது தவிர டெய்லி யூஸ்க்காகவே 2 G550 செகண்ட் ஹேண்ட் விமானங்களை தலா $35 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. கடைசியா 2022 $100 மில்லியன் மதிப்புள்ள உலகத்திலேயே டாப் கிளாஸ் விமானமான கல்ஃப் ஸ்ட்ரீம் G700 விமானத்தை ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது இன்னமும் டெலிவரி ஆகல, ரெடி ஆகிட்டு இருக்கு.